राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय। பகவான் ராமச்சந்திரமூர்த்தி குருவாக இருந்து பலருக்கும் ரொம்ப அழகா உபதேசம் பண்றான். லக்ஷ்மணனுக்கா இருக்கட்டும், சீதைக்கா இருக்கட்டும், பரதனுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப அழகா பகவான் உபதேசம் பண்றான். குஹனுக்கு உபதேசம் பண்றான், சுக்ரீவனுக்கு உபதேசம் பண்றான், ஆஞ்சநேய மூர்த்திக்கு உபதேசம் பண்றான், விபீஷணனுக்கு உபதேசம் பண்றான். இப்படி பகவான் ரொம்ப அழகா உபதேசம் பண்றான். ராமன் குருவாக வழி காட்டுறான். உங்க குரு மூலமாக உங்களுக்கு வழிகாட்டுவது சாக்ஷாத் பகவான். குரு சொல்ற வாக்கியங்கள்ல ஸ்ரத்தையும் நம்பிக்கையுமா இருங்கோ. புரியலன்னா யோசிங்கோ, திரும்ப கேளுங்கோ. ஏன்னா கீதையில பகவான் சொல்றான், தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்ஷினஹ. பகவத்கீதையில இந்த ஸ்லோகம் எத்தனாவது அத்தியாயம் எத்தனாவது ஸ்லோகம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது கேள்வியே கேட்கல இல்ல? பரவாயில்ல, நிறைய பேர் என்ன கேள்வி கேட்கலையே அப்படின்னு கேள்வி கேட்டா கோவம் வரும். இப்பெல்லாம் கேள்வி கேட்கலையே அப்படின்னு ஆதங்கம் வருது. இதுவே அகோபாகியம் எனக்கு. ராதே கிருஷ்ணா. பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கின்ற முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் அதை உனக்கு உபதேசம் செய்வார்கள். எனக்கு இந்த ஸ்லோகம் ஏன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கிருஷ்ணனே பேசிட்டு இருக்கான், அர்ஜுனனுடைய கேள்விகள் சந்தேகங்களை அழகா நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கான். அப்ப கூட பகவான் சொல்றான், அர்ஜுனா உனக்கு இந்த சந்தேகங்கள் வரும் பல விஷயங்கள்ல. முதல்ல கேட்கும் பொழுது வினயத்தோட கேளு, பணிவோட கேளு. ஒரு தெரிஞ்சுக்கணும்னு. இப்ப ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்கிறோம் வச்சுக்கோங்களேன், லொகேஷன் கேட்கிறோம்னா அந்த மரியாதையா கேட்கணும்ல. லோயா ஏன் போனோம், எப்படியா போனோம் அப்படி மிரட்டக்கூடாது. மிரட்டினா ஒழுங்கான அட்ரஸ் போய் சேர முடியும். அவ எதை வேணா சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ அந்த நமக்கு ஒருத்தர் நம்முடைய கேள்விக்கான பதில் கொடுக்கிறார், நம்முடைய சந்தேகத்துக்கான ஒரு தெளிவு கிடைக்கிறதுனா அவர் அவருடைய டைம் கொடுக்கிறார்னா அந்த டைமுக்கு நாம மரியாதை கொடுக்கணும் இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருடைய டைமையும் ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. மரியாதை அது ரொம்ப அவசியம். உங்களுக்காக ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு சில நிமிடங்கள் கொடுக்கிறார் அப்படின்னா எவ்வளவு விலை உயர்ந்தது தெரியுமா அது? அதனாலதான் எப்பொழுதுமே ஒரு பூக்காரம்மா கிட்ட பூ வாங்கினாலும் பல வருஷமா பழக்கம் இருக்கும், தேங்க்ஸ்மான்னு சொல்லுவேன். கார்ல ஆட்டோலாம் வரும்போது தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன்.
அதே மாதிரி எங்கேயாவது என்ன கல்யாணத்துக்கெல்லாம் போகிறோம், ஏதான ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், சாப்பாடு நல்லா இருந்தால் அவர்களிடத்துல பார்த்து ரொம்ப நல்லா இருந்த சாப்பாடு தேங்க்ஸ் சொல்லுவேன். வீட்லேயே சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்கு அப்படின்னு சில பேர் நான் தேங்க்ஸ் சொன்னால் ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கனால சூப்பர்மா அற்புதம் அப்படி சொல்லுவேன். அது ஆணோ பெண்ணோ குழந்தையோ வயதானவர்களோ. எங்கள் வீட்டில் வேலைக்காரமா வராங்க வச்சுக்கோங்களேன், அவங்க முடிச்சு கிளம்புற ஓகே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா சரி நம்ம சம்பளம் கொடுக்குறோம் எல்லாரையும், ஆனாலும் அவர்களுக்கும் சம்பள தேவை இருக்கு, அதெல்லாம் அடுத்த விஷயம். அவளுடைய ஒரு நேரத்தை கொடுக்கிறார்கள் இல்லையா, அப்ப அவர்கள் அந்த நேரத்தை கொடுக்கறதுனால என்னுடைய நேரம் மிச்சப்படுறது இல்லையா. பல சந்தர்ப்பங்கள்ல மானசீகமா நான் சிஷ்யாளுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எனக்காக ஒரு கைங்கரியம் பண்றா, இல்லாட்டி நான் சொல்றதை கேட்கறான்னா சத்தங்கள்லாம் உட்காந்துருக்கோன்னா மானசீகமா கிருஷ்ணா தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் உட்காந்து எல்லாருக்கும் மானசீகமா தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் நேரடியாக சொன்ன சில பேருக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். டைம் த மோஸ்ட் ப்ரீஷியஸ். உலகமே டைம் பவுண்டட் தான் இல்லையா. அதனால இப்ப குரு எவ்வளவு பிரயத்தனப்படுறா, ஸோ அந்த நேரத்துக்கு விலை ஜாஸ்தி, நிஜமாவே விலை ஜாஸ்தி. சந்திசா கிடைக்கிறது இல்லை, நேரம் ஈஸியா கிடைச்சிடாது. ஸோ அதனால பகவான் சொல்றான் பணிவோட கேளு, முடிஞ்ச அவளுக்கு ஒன்னால முடிஞ்ச ஒரு சர்வீஸ் பண்ணு, கைங்கரியம் பண்ணு, அப்புறம் கேளுன்றான். நீங்க சர்வீஸ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கேட்கும்போது பணிவோட கேளுங்க. பணிந்தும் பணிவிடை செய்தும் கேட்கின்ற முறைப்படி கேட்டால், கேட்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது குழந்தையா இருக்கட்டும், உங்க கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், ஒரு தன்மை வேணும் நமக்கு வாழ்க்கையில. அது நீங்க பழக்கப்படுத்திக்கணும். அப்பதான் ஒரு சமாதானமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம். எஸ் அவர்கள் எனக்கு இதை பண்ணார்கள், அதற்கான ஒரு மரியாதையை நான் கொடுத்தேன்னு எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தா, அது வேணும் இல்லையா. அது ரொம்ப அவசியம். நம்ம வேத மந்திரங்கள்ல பல இடங்கள்ல உலகத்திற்கு நன்றி, விவசாயிக்கு நன்றி, மேகத்திற்கு நன்றி, மழைக்கு நன்றி, சூரியனுக்கு நன்றி, அப்படிதானே. அப்ப நன்றி ரொம்ப அவசியம். ஸோ குருவிடத்துல குரு கிடைக்கிறதே பாக்கியம். அப்ப அதை நன்றியோட எடுத்துக்கணும். அதுல வேணாபாய் ரொம்ப வசதி. அவளுடைய தாபம், அவளுடைய தேடல் ரொம்ப கரெக்டா இருந்தது. அதாவது சூழ்நிலை, மனிதர்கள், வாழ்க்கை, இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்கு, அதை விட உங்களுக்கு என்ன வேண்டும். நான் ரொம்ப நாளா அந்த விஷயத்தை தெளிவா சொல்லிட்டே இருக்கேன், மீண்டும் மீண்டும் இதுதான் ரகசியம். இப்ப சுருச்சி இப்படி இருக்காளே அப்படின்னு துருவன் சொல்லல, சுனித்தி அவனை அதுல ட்ரெயின் பண்ணல. இந்த பாரு, தமேவ வஸ்த ஆஸ்ரய, நீ பகவானை பிடித்துக்கொள், சரியா. அப்ப பகவான் இடத்துல அவன் கவனம் திரும்பிட்டு சுவாமி வந்தார், 36,000 வருஷம் லைஃப் கொடுத்துட்டார், இகபர சுக சௌக்கியம் எல்லாம் கேரண்டி பண்ணிட்டார். ரைட்டா? அப்ப அவனுக்கு என்ன வேணுமோ அதுல கவனம் வச்சான், ஜெயிச்சுட்டான். உங்களுக்கு என்ன வேணும்? கடைக்கு போறோம், நிறைய பொருள் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணும் தான் நீங்க கவனிக்கிறீர்கள். ரோட்ல பல விதமான வண்டி போகும், நீங்க எங்க போகணுமோ அங்கதானே போவீங்க. நீங்க வண்டி ஓட்டுற ஆளா இருந்தாலும் உங்களுடைய வண்டியோட ஸ்பீடு, ரோடு, பின்னாடி வரவா, நீங்க போக வேண்டிய இடம், இதெல்லாம் தானே கவனம் வைப்போம் இல்லையா. உங்க விஷயத்துல கவனம் வைங்க. வேணாபாய், இந்த உலகம் அப்படி இருக்கு, எனக்கு யாரும் குரு இல்லையே அப்படின்னா, எனக்கு குரு வேணும், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் வேணும், எனக்கு தெளிவு வேணும், அவ்வளவுதான். அவ பாட்டுக்கு அவ வீட்டில தான் இருக்கா, எங்கேயும் போல. அவ பாட்டுக்கு அவளுடைய ஏக்நாதி பாகவதம், அவளுடைய பூஜை, மாமியார் சொல்ற வீட்டு வேலைகள், அதுல அவ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா.
நோ ரிக்ரெட்ஸ், நோ புலம்பல். மீனா இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இந்த வாழ்க்கை எனக்கு இப்படி கிடைச்சிருக்கு, இதை நான் எப்படி உபயோகப்படுத்திக் கொள்வது? நீங்க அடுத்த வாழை பார்த்துட்டு சொன்னா அது பொறாமை. புரியுறதா? உங்களுக்கு என்ன வேண்டும் அதில் கவனம் வைக்கவும். இந்த சில இடங்கள்லாம் கொஞ்சம் இந்த ரூஃப் சொல்றோம் இல்லையா, சில இடங்கள்ல சில கடைகள்லாம் போனோம்னா அந்த தலை இடிக்கிற மாதிரி இருக்கும், மைண்ட் யுவர் ஹெட் அப்படின்னு எழுதியிருப்பா. ஆச்சா? ஏர்போர்ட்ல சில இடங்கள்ல படிகள் இருக்கும், அதுல ஏற வேண்டியிருக்கும், மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். ஸோ மைண்ட் யுவர் ஹெட், மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ். சில இடங்கள்ல வந்து தொடச்சிருப்பா, வெட் ஃப்ளோர், மைண்ட் யுவர் ஸ்டெப்ஸ், பி காஷியஸ், பி அவர். ஸோ திரும்ப திரும்ப உங்களை நீங்கள் ஜாகிரதைப்படுத்திக் கொள்வதும் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்திக் கொள்வதும் தான் வாழ்க்கை. அதனால உங்களுக்கு என்ன வேண்டும் கவனம் அதில் வைக்கவும். புரியுறதா? இப்போ மொபைல்னு எடுத்து வச்சுக்கோங்களேன், எல்லா ரேட்லையும் பலவிதமான பிராண்ட்ஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி நீங்க என்ன யூஸ் பண்ண பொருள் அதுக்கேற்ற மாதிரி. ரைட்டா? நம்ம யாரும் மொபைல் கண்டுபிடிக்கல, நாம யாரும் அந்த மொபைல்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் எதுவோ சூஸ் த பெஸ்ட். ஸோ இந்த வாழ்க்கையை சூஸ் த பெஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு அது எது பெஸ்ட்னு தோன்றதோ அது சூஸ் பண்ணுங்க, தப்பு கிடையாது. சரியா? அப்ப வேணாபாய் அவ வீட்டில் தான் இருக்கா, அவ கர்மா பண்ணிட்டு இருக்கா, ஆனா அவ மனசுக்குள்ள கேள்விகள், குரு எல்லாம் இருக்கு. அப்ப அந்த மனசு முக்கியம், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவளுக்கு அந்த தேடலுக்கு சரியா சமர்த்த ராமதாசர் வந்துட்டார். நான் நேத்தியே சொல்லியிருந்தேன் இல்லையா, திரும்பிதான் வரமாட்டா, என்னமோ தெரியல, பகவத் சங்கல்பம் ராமராயா அழகா கொண்டு வந்து விட்டுட்டான். இவர் ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு சொல்லும் பொழுது மாமியாரும் வரா, இவளும் வரா, வேற ஏதோ வேலையில இருந்தா மாமியார் தோ வரேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷை கொண்டு வரா. அதுக்குள்ள இவள் அங்க வந்து தூரத்துல நமஸ்காரம் பண்ற, யாரு குழந்தை என்ன பண்ற, என்ன படிக்கிறான்னு கேட்க அவள் சொல்றா, ஏக்நாதி பாகவதம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இப்ப சொல்லிட்டு இருக்கும்பொழுது அவளுடைய மாமனார் வரார். என்னடா மருமகள் யாரோடைய பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு சாது, தேஜஸ்வியா இருக்கார். அவர் முகத்தை பார்த்தாலே ஆனந்தமா இருக்கு. இப்ப தேஷ்பாண்டே அவரும் வந்து அழகா அவர் நமஸ்காரம் பண்ணிட்டு, சுவாமி நாங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஏகநாதர் அந்த பரம்பரையோட சம்பந்தம், அது அவருடைய அந்த சிஷ்ய பரம்பரை, அப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். எங்க அம்மா எல்லாம் வந்து சமத்ராம சொல்றாரு, எங்க அம்மா எல்லாம் வந்து ஏகநாதர் மகாராஜருடைய அம்மாவுடைய அந்த இதுல தான். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வேணாபாயினுடைய மாமனாருக்கு பெண்ணும் மரியாதை வந்தாச்சு. வாங்க சுவாமி உட்காருங்கன்னு சொல்ல. அப்ப அவர் வேணாபாயை பார்த்து கேட்கிறார். பார்க்கும்போது வேணாபாய் சொல்ற, சுவாமி எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, நான் ஏகநாதி பாகவதம் வாசத்துல உங்ககிட்ட கேட்கலாமா, எனக்கு பதில் கிடைக்குமா? உடனே சமர்த்தராமர் சொல்றார், அதுக்கு என்னம்மா கேளு, நிச்சயமா பதில் சொல்வேனே, தெரிஞ்சா பதில் சொல்ல போறேன் அப்படின்றார். அவர்கள மாமியாரும் பிக்ஷை கொண்டு வர, அவளும் வந்து உட்காந்துக்கிறா, பார்க்கறா. ரொம்ப அழகான ஒரு கான்வர்சேஷன். எப்படி ராமானுஜரிடத்துல திருக்கோளர் பெண்பிள்ளை 81 வாக்கியங்கள் பேசினாலோ அந்த மாதிரி வேணாபாய் சமர்த்த ராமதாசரிடத்துல ஒரு 25 கேள்வி கேட்கிறார் அப்படின்னு காண கிடைக்கும். மராட்டிய தான். முதல்ல அவருடைய அந்த கேள்விகளை சொல்லிடுறேன். நமு வாகேஸ்வரி சாரதா சுந்தரி ஸ்ரோதா பிரஷ்னகரி வக்தயாசி
வாக்தேவி சாரதாதேவி சுந்தரி, அவளை நமஸ்காரம் பண்ணிட்டு, ஸ்ரோதாவான நான் இந்த கேள்விகளை கேட்கிறேன், பதில் சொல்லக்கூடிய உங்களிடத்துல அப்படின்னு ரொம்ப இந்த கேள்விகள் என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய புத்தி சாதுரியத்தினாலே, என்னுடைய தவத்தினாலே கேட்கக்கூடியதில்லை, சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகத்தினாலே எனக்கு உள்ள இந்த கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விகளை கேட்கிறேன். இன்னும் அழகு பார்த்தாளா? சாதாரணமாக நமக்கு ஏதாவது கேள்வி இல்லாம நான் பெரிய ஆள் தோணும். அதெல்லாம் இல்லை, அவ்வளோ அழகா அவளுக்கு தோன்றது. அப்போ உடனே அவள் கேட்கிறா. முதல்ல முழுசா வாசிடுறேன். வக்த சாயி புசே ஜீவ கா கவன கவன சிவாச்சே லக்ஷண சாங்கா சுவாமி. சாங்கா சுவாமி சொல்லுங்கோ அப்படின்னு அர்த்தம். சுவாமி சொல்லுங்கோ. என்ன என்ன சுவாமி அது சொல்லுங்க. சாங்கா சுவாமி आत्मा कैसा तो परमात्मा बोलीजे, अनात्मा तो कवण कवण प्रपंच कोणे केला संच मागुता विसंच कोण खरी कोण भी अविद्या सांगिजे जी विद्या कैसे आहे आद्याचे स्वरूप स्वरूप ते माया कैसी मूल माया तीस चालवाया कौन आहे आहे कैसे शून्य कैसे चैतन्य समाधान अन्येत कवणे कवण जन्मला कोण कोण मृत्यु आला बद्ध मुक्त जाला तो कवण कवण जानता कोणाची हे सत्ता मोक्षः तत्तथा कोण सांगा सांगा ब्रह्मकोण सगुण निर्गुण पंचवीस प्रश्न ऐसे केले. இந்த மாதிரி அவள் 25 கேள்வி கேட்கிறாளாம். இப்ப முதல்ல சொல்லுவோமா? முதல்ல கேட்கிறா, வக்தசாயி புசே ஜீவ கவன. ஜீவன்னா என்ன? வாட் இஸ் ஜீவ? சிவாச்சே லக்ஷண சாங்கா சுவாமி. சிவ லட்சணம் என்ன? ஜீவன் சிவன் அப்படி கேட்கிறாள். ஓகேவா? ஜீவன்னா யாரு? ஜீவன்னா என்ன? சிவம்னா என்ன? சிவானா யாரு? லட்சணம் என்ன சிவான்றதுக்கு? सांगा स्वामी आत्मा कैसा तो परमात्मा. आत्मा ना என்ன சுவாமி? பரமாத்மா யாரு? परमा बोलीजिए अनात्मा तो कवन. व्हाट इज अनात्मा? आत्मा परमात्मा अनात्मा. அடுத்து கேட்கிறா, கவன பிரபஞ்ச. பிரபஞ்சம்னா என்ன சுவாமி? கோணே கேலா சஞ்ச. இந்த பிரபஞ்சத்தின் தன்மை என்ன சுவாமி? மாகுதா விசஞ்ச கோணக்கரி. யார் இந்த பிரபஞ்சத்தை இல்லாம பண்றா? பிரபஞ்சம்னா என்ன? இதனுடைய தன்மை என்ன? இது இல்லாம யார்? இதோட விநாசம் எப்படி உண்டாகிறது? அதாவது யார் பிரபஞ்சத்தை உண்டாக்குறார்கள், யார் பிரபஞ்சத்தை இல்லாமல் செய்கிறார்கள்? ஆத்யந்தம் அந்த மாதிரி அர்த்தம். கோணத்தி அவித்யா. அவித்யானா என்ன சுவாமி?
சாங்கிச்சே ஜி வித்யா. வித்யா என்ன? அவித்யனா என்ன? வித்யா என்ன? कैसे आहे आध्यात्म स्वरूप. முதல்ல அது ஒரு ரூபம் என்ன? அந்த ஆதி ஸ்வரூபம் என்ன? ஸ்வரூபத்தை மாயா கைசி மூல மாயா. மாயை என்ன? யார் இந்த மாயையெல்லாம் நடத்தின்னு இருக்கா? शून्यம்னா என்ன? ஆகே கைசே शून्य கைசே चैतन्य. चैतन्यம்னா என்ன? சமாதானம். அந்நேத்தே கவனை. சமாதானம்னா என்ன சுவாமி? கவன ஜன்மலா ஜன்மலா கோண மிருத்யு ஆளா. யாருக்கு பிறப்பு உண்டு? யாருக்கு மரணம் உண்டு? யாருக்கு பந்தம் உண்டு? யார் பந்தத்திலிருந்து விடுபட்டவர்கள்? பத்த முக்த ஜாலா தோ கவன. யார் பந்தப்பட்டிருக்கா? யார் முக்தர்கள்? கவன ஜானதா கோணாசி ஹே சத்தா. யாருக்கு அந்த சத்தான விஷயங்களை பத்தி ஒரு ஐடியா இல்லாட்டி ஒரு சக்தி அதை பத்தி தெரியும்? அந்த சத்தானவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கா? மோக்ஷம்னா என்ன சுவாமி? அதனுடைய தன்மை என்ன? வாட் இஸ் மோக்ஷா? மோக்ஷா தத்வதா கோண சங்கா சாங்கா சாங்கா பிரம்ம கூண. பிரம்மத்தினுடைய அடையாளங்கள் என்ன சுவாமி? சகுண பிரம்மம்னா என்ன சுவாமி? நிர்குண பிரம்மம்னா என்ன சுவாமி? 25 கேள்வி கேட்டு அப்படி கை கூப்பி நிற்கிறா வேணாபாய். யூ ஆர் என்டைட்டில்டு. நல்ல கேள்வி கேளுங்கோ. குரு அப்புறம் சொல்றேன்னா காத்துருங்கோ. உனக்கே புரியும் சொன்னா அந்த கேள்விகளை தியானம் பண்ணுங்க. குரு கான்டாக்ட்லயே இல்லை, எனக்கு கிருஷ்ணா எனக்கு இந்த கேள்விகள்லாம் புரியலை அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்கிட்டே கேளுங்க. உடனே ஒரு 10 பேர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் தோன்ற தெரியுமா அப்படின்னு பந்தா பண்ணப்படாது. பந்தா பண்ணா அந்த கேள்விகளுக்கு பதிலே கிடைக்காது. கேள்விகள் காலப்போக்கில் மறந்து போயிடும். உங்களுக்கு சந்தேகங்கள் அப்படியே இருந்து போயிடும். சரியா? சூப்பர் கேள்வி இல்லை? அப்ப நம்ம சுவாமி என்ன சொல்லியிருப்பார் உங்களுக்கே தெரியுமே. நாளைக்கு நான் சொல்லுவேன். இன்று சிஷ்யின் கேள்விகள், நாளை குருவின் பதில்கள். ராதே கிருஷ்ணா. கதையே போகலையே. இந்த கேள்விதான் நீங்களும் ஆலோசனை பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி அந்த கேள்வியும் ஆட் பண்ணிக்கோங்க. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूरांजनेय स्वामी की जय. जय हिंद. भारत माता की जय. राधे कृष्णा.